வெல்கம் டு சினிமிக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்? ஒரு 4 மோசமான படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது 18+ இருந்தால் மட்டும் தான் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் பேர் வந்து எ செர்பியன் ஃபிலிம். இந்த படத்தை வந்து நிறைய கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த படத்தோட டேரக்டர் படத்தை எடுக்கும் போது இவன் ரியலாக கொலை பண்ணிடுறா இல்லையான்னு சொல்லி 2 போலீஸ் ஃபுல்லாக கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு மோசமான படம் இது. இந்த படத்தை நான் வந்து ஒன்லைனில் சொல்கிறதும் டீசெண்டாக சொல்லிக்கிறேன். ரொம்ப மோசமான படம் இது. இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு பான் ஆர்டிஸ்ட்டாக இருப்பார். அவருக்கு வந்து ரொம்ப நாளாக காசு இல்லாமல் இருக்குது. அவர் காசு பஞ்சத்துக்காக அவன் ஃப்ரெண்டு வந்து புதுசாக ஒரு பான் படத்தில் நடிக்க கூப்பிட்றாரு. அது போயிட்ட அப்புறம் அவர் லைஃப்பில் என்னென்ன சேஞ்ச் ஆச்சு, என்னென்ன ஆச்சு தான் மீதி கதையாக இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகிடும். என்னடா இப்படி எடுத்து வச்சுருக்கான்னு. இந்த படமே ஒரு மாதிரி மோசமான படம். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களால் பார்க்க முடியும்னா மட்டும் பாருங்கள். சும்மா எல்லோரும் பார்க்கலாம் முடியாது இந்த படத்தை. அந்தளவுக்கு மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி விடும் இந்த படம். இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற படம் பேர் வந்து ஹியூமன் சென்டிபீட். இந்த படத்துக்கு 3 பார்ட் இருக்குது. இந்த 3 பாட்டுமே கேவலமான படம். அவ்வளோ கேவலமாக எடுத்து வச்சுருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஸ்டோரி மட்டும் ஒன்லைன் சொல்லிட்டு அதே ஸ்டோரி தான் 3 பார்ட்டுக்கு வரும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒரு பைத்தியக்கார டாக்டர் வந்து ஏதோ புதுசாக கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி மனுஷங்க காலில் இருக்கிற ஜாவை உடச்சிட்டு அவங்க நாய் மாதிரி உட்கார வச்சு கேட்டர்பில்லர் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது தான் ஐடியா. அது எப்படி பண்ணுவாருன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க மட்டும் விட்டுட்டு பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் வாயை கிழிச்சு பின் வழியாக தைச்சிருவான். தைச்சிட்டு முன்னாடி கீரை சாப்பிட்ருவான். முன்னாடி கீரை வெளிவரது தான் மற்றவங்களுக்குலாம் சாப்பாடு அந்த மாதிரி சொல்லியிருப்பான். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சாதிச்ச மாதிரி பண்ணுவான். அதே செகண்ட் பார்ட்டில் இந்த வீடியோ பார்த்து இன்னொரு பைத்தியக்கார டாக்டர் பண்ணுவான், சைக்கோ பிடிச்சவன். அவன் அதை பண்ணி அதே இதில் தான் பண்ணிகிட்ருப்பான். தேர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜெயில் வார்டன் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த டாக்டரை கூப்பிட்டு 500 கைதிகளுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்தளவுக்கு மோசமான படம். இதை பார்க்கும்போது வாந்தி அப்படி வரும். ரொம்ப கேவலமான படம். IMDbயில் கூட இந்த படத்துக்கு ரேட்டிங் அவ்வளோ கம்மியாக இருக்கும். ஆனால் இது ஒன் ஆஃப் த டிஸ்கஸிங் மூவியாக சொல்லலாம் இதை. அந்தளவுக்கு கேவலமாக இருக்கும் இந்த மூவி. செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தால். லிஸ்ட்டில் நம்ம தேர்ட் படமாக பார்க்க போகிற படம் வந்து கேனபில் ஹோலோகாஸ்ட். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஒரு அமெரிக்கன் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ட்ரைபலுக்குள்ளே அமேசான் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த வர ட்ரைபல்ஸை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலான்னு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க நிறைய பெண்களை ரேப் பண்ணிடுறாங்க. ரேப் பண்ணது இல்லாமல் அதை கத்தி வச்சு குத்தி ரொம்ப கொடூரமாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா படத்தோட மீதி ஸ்டோரி இருக்கும். இந்த படத்தை பேன் பண்ணியிருக்காங்க நிறைய கண்ட்ரியில். பார்க்கவே கூடாது, கண்ட்ரியில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு மோசமான படம் இது. இதுவும் உங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி போல்ட் ஹார்ட்டடாக இருந்தால் அயன் ஹார்ட்டடாக இருந்தால் மட்டும் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் பேர் வந்து ஆண்ட்ரூம். இந்த படத்தை பார்க்கும்போது தேட்டரே பற்றி இருந்திருக்கு. இந்த படத்தை எடுத்து நிறைய பேர் செத்து போயிருக்காங்க டேரக்டர்ஸு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி 46 கண்ட்ரியில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி வந்து 2010 12 அந்த படத்தை வந்து எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சீன் ஆட் பண்ணி போட்டாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைன் என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு அக்காவும் தம்பி இருப்பாங்க. அவங்க நாய் வளர்ப்பாங்க. அந்த நாய் செத்து போயிடும். அப்போது அந்த சின்ன பையன் வந்து அவங்க அக்கா கிட்டே கேட்குறான், இந்த மாதிரி நம்ம நாய்க்குட்டி வந்து சொர்க்கத்துக்கு போயிருக்குமான்னு. அந்த அக்கா சொல்கிறாங்க இல்லை, நரகத்துக்கு போயிருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த நரகத்துக்கு போன அப்புறம் அந்த நாய் என்னென்ன ஆச்சு, இவங்க அந்த நாய்க்காக என்னென்ன பண்ணாங்க, அந்த மீதி கதையாக இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது கன்றாவியாக இருக்கும். என்ன இப்படி எடுத்து வச்சுருக்கானுங்கன்னு லூசுத்தனமாக இருக்கும் இந்த படத்தை. ஆனால் நிறைய கண்ட்ரியில் பேன் பண்ணி ரிலீஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்தவங்களாம் செத்த மாதிரி இருக்காங்க. ஒரு தேட்டரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அது ஏன்னா அது பாப்கார்னில் எதோ கலந்துருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த படத்தோட டைரக்டர் செத்து போயிருக்காங்க. அதால் இந்த படம் இந்த லிஸ்ட்டில் வரும். இந்த படமும் பார்க்க கன்றாவியாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தால். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.